ஆசிரியர் மௌலானா ஜமால் முகமது ஹசரத் அவர்கள் நமக்கு முன் 5 நிமிடம் உரையாற்றுவார்கள். உட்காந்து கொஞ்சம் கூட தள்ளி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தலைவர் அவர்களே, அடுத்து நம்மளுடைய நிர்வாகத்தில் மூத்த சகோதரர்களே, பைத்துல்மானுடைய பொருளாளர் அவர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் இந்த 72வது குடியரசு தின விழாவில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் என்பதாக கூறிக்கொண்டு என்னுடைய சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, மாணவர்களே, 5 நிமிடம் பேசணும் என்பதாக நயினார் ஹசரத் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே விஷயங்கள் மணிக்கணக்கில் பேசலாம். குடியரசு தோன்றி குடியரசு ஏற்படுத்தி 72 வருடம் முடிந்தது. சுதந்திரமாகி 72 வருடங்களும் முடிய போகுது. இஸ்லாமியர்கள் சுதந்திரம் பெற்ற தன்மை என்ன? இதற்காக வேண்டியா நம்மளுடைய சகோதரர்கள் இரத்தத்தை சிந்தி சுதந்திரத்தை வாங்கினார்கள்? சிந்திக்க வேண்டும் சகோதரர்கள். காரணம், 89 வருடம் முகலாயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த முகல் மன்னர்கள் அனைவர்களுமே மிகுதம் பேர்கள் 99% பூராமே ஷியா வம்சத்தை சேர்ந்தவர்கள். பாரசீகத்திலே உள்ள அந்த ஷியாக்கள் தான் வந்து ஆட்சி செய்தார்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்காரங்க யாருமே வரலை. அப்போ அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்காரங்க குரானே ஹதீஸையோ மற்ற இமாம்களை பின்பற்றி நடக்கக்கூடிய சுன்னத் வல் ஜமாத்துக்காரங்க யாரும் இல்லை. ஆட்சியை பிடித்தார்கள், அவங்களுடைய ஆட்சியை தக்க வைத்தார்கள். இதற்கு உதாரணம், யாருமே இன்னும் ஹஜ்ஜுக்கு போகலை, உம்ராவுக்கும் போகலை. பழைய காலத்தில் பிளேட் இல்லாதனால எல்லாருமே கப்பலில் போகிறதுக்கு பயப்பட்டார்கள். கப்பலில் போய் வருவதற்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அந்த 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகும்போது திருப்பி வரும்போது அந்த பதவி இருக்குமா இல்லையா என்று சந்தேகப்பட்டு யாருமே போகலை. பூராமே ஷியாக்கள். அந்த ஷியாக்கள் இருந்ததுனால தான் பெரும்பெரும் குத்துபு மனாராக்களையும் தாஜ்மஹாலை கட்டினார்கள். அது இஸ்லாத்துக்கு முக்கியம் அல்ல. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அந்த ஆட்சியில் என்ன பங்கு கிடைக்கிறது? இன்றைக்கு என்ன பங்கு கிடைக்கிறது? இன்னைக்கு நாம் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? அவர்கள் பார்த்து கொடுத்தால் வாங்கிறது, இல்லாவிட்டால் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அருமை சகோதரர்களே, ஒரு காலம் வரும், இஸ்லாமியர்கள் எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து இஸ்லாமிய ஆட்சியிலே இந்த நாட்டிலே நிலைநாட்டுவதற்கு ரொம்ப தூரம் அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், யா முஸ்லிம் தால் வராயி யஹூதி உக்துல். முஸ்லிம்களே வாருங்கள், எனக்கு பின்னாடி யஹூதி ஒளிந்து கொண்டிருக்கிறார், உங்களை தாக்குவதற்கு அவனை ஒளிந்து கொண்டிருக்கிறார், நீங்க அவரை கொள்ளுங்கள் என்பதாக ஒரு யுத்த காலம் வரும். அது ரொம்ப தூரம் அல்ல, சமீபம்தான். அந்த காலத்தை நாம் தயாராகி கொள்ள வேண்டும். அதற்கு நாம் வந்துட்டு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமியர்கள், முக்கியமாக இந்த மாணவர்கள், நாம் ஒரு சபதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாத்துக்காக நாம் உழைக்க வேண்டும். இஸ்லாத்துக்காக அந்த 800 வருடம் அவர்கள் பாடுபட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் யாருமே வந்துட்டு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவங்க இருந்திருக்க மாட்டாங்க. 95% முஸ்லிம்களாக இருந்திருப்பாங்க. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த 3 நாடுகளுமே பிரிந்து இருக்காது. 3 நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எவ்வளவு? 50 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க.
நம்ம நாட்டில் 30-40 இருக்கிறாங்க. ஆக 80-90 பேர், 90 கோடி பேர் இருக்கிறாங்க. 80-90 கோடி பேரை எதிர்த்து யாருமே செய்ய முடியாது. காரணம், அவர்கள் பிரித்ததுடைய காரணம் யூதர்களுடைய சூழ்ச்சி. மவுண்ட் பேட்டன் ஜவஹர்லால் நேருக்கு நெருங்கியவர், குடும்ப நண்பர். மவுண்ட் பேட்டனை தூண்டிவிட்டு பிரிக்க சொன்னார்கள். இந்தியா பிரித்ததுனாலதான் சுதந்திரம் கொடுப்போம் என்பதாக சபதம் விட்டார்கள். காரணம் யூதர்கள். எனவே அல்லாஹின் நல்லடியார்கள், அருமை சகோதரர்களே, அந்த யூத சூழ்ச்சியை முறியடிப்பதற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என வேண்டி என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். மணிக்கணக்கில் பேசுவதற்கு குறிப்பெடுத்துக் கொண்டு வந்தோம், முடியல, பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் பைத்துல் மாலின் நிர்வாக செயலாளர் ஹாஜி ஜபர்லா ஹாஜியார் அவர்கள் நமக்கு முன் 5 நிமிடம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குடியரசுடைய 72வது வருடத்துடைய தின விழாவினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி தருகின்ற கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஹஜ்ரத் தலைவர் அம்பிலா அவர்களே, இங்கே பணியாற்றுகின்ற அனைத்து பேராசிரியர்களே, அன்புள்ள இங்கு வேலை செய்யக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஊழியர் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய மகனார் ஒரு தவறு செய்து விட்டார். நேர மதீனாவிற்கு வர சொன்னார்கள். மதீனாவிலே வந்து கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனாரை விசாரித்து அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவர்னராக இருந்தாலும் கூட அவருடைய மகனை சவுக்கடி தந்தார்கள். தீர்ப்பு அப்படியாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் எப்படிப்பட்ட புனிதமானவர் என்பதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். அவர்களை குத்திவிட்டான் அபுலுலு. மரித்தவர்கள் 13 பேர். 13 பேரையும் குத்திவிட்டான், ஷஹீதாகிவிட்டார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இரத்தம் வயிற்றிலே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. பல குத்து ஏற்பட்டு இரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒட்டக பாலை ஊத்தினார்கள். இந்த பாலும் இரத்தமும் இரண்டும் கலந்து வந்தால் கலீஃபா உயிரோடு இருக்க மாட்டார்கள். பால் தனியாக இரத்தம் தனியாக வந்தால் எப்படியாவது பிழைக்க வைக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் வைத்தியரை அழைக்கிறார்கள். வைத்தியர் வந்து கொண்டிருக்கிறார். ஹாஜிகளுக்கு தெரியும், மக்காவிலே இருந்து மதீனா செல்லுகின்ற பொழுது 450 கிலோமீட்டர் மலைகளாகவே இருக்கும். அந்த மலை பகுதியிலே சில மலைகளுடைய கற்கள் இருக்கிறதே, அதை கையிலே அமுக்கினால் மாவாக போகிவிடும். இதைத்தான் ஒட்டகம் சாப்பிடும். ஆனால் வைத்தியரை கூட்டி வருகிறார்கள். ஒரு ஒட்டகம் ஒரு நிலத்திலே மேய்ந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து சொன்னார் வைத்தியர், கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள், இப்பொழுது இல்லை என்றார். வைத்தியரை கேட்டார்கள், உங்களை சிகிச்சைக்காக நாங்கள் அழைத்து வருகிறோம். அப்படி அழைத்து வருகின்ற பொழுது ஷஹீதாகி விட்டார்கள் என்று எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வைத்தியர் சொன்னார், இந்த ஒட்டகம் இருக்கிறதே, இந்த ஒட்டகம் வேறாளுடைய ஒட்டகம். அது மேய்கின்ற நிலம் இருக்கிறதே, அது வேறாளுடைய நிலம். வேறாளுடைய ஒட்டகம் வேறாளுடைய நிலத்திலே மேய்வது என்று சொன்னால் இப்பொழுது கலீஃபா துனியாவிலே இல்லை, நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் என்று சொல்கின்ற பொழுது வந்து பார்க்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாகி இருந்தார்கள்.
நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட நேர்மையோடு வாழ்ந்திருக்கிறது, எப்படிப்பட்ட நிலையிலே இருந்திருக்கிறார்கள். இந்த கலீஃபா ரூஹ் பிரிவதற்கு முன்பாக என்னை பாலைவன மணலிலே என்னை படுக்க வையுங்கள் என்றார்கள். மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், பாபா அவர்களே, எதற்காக தலை கீழே வைக்க சொல்லுகிறீர்கள்? என்னுடைய மடியிலே தான் இருக்கிறது தலை என்று சொல்லுகின்ற பொழுது, இல்லை இல்லை என்னை கீழே வையுங்கள் என்று சொல்ல தௌபா செய்கிறார்கள். யா அல்லாஹ், 10 வருடங்கள் இந்த மார்க்கத்திற்காக உழைத்திருக்கிறேன், நான் கலீஃபாவாக இருந்திருக்கிறேன், வாழ்க்கையில் எந்த தவறு நடந்தாலும் ரப்பே என்னை மன்னித்து விடு என்று அப்பொழுது தௌபா செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் கலீஃபாவுடைய வரலாறு. கலீஃபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இந்த சமுதாயத்திலே எப்படி நேர்மையாக இருந்தார்கள். இன்று நேர்மை கேள்விக்குறியாக இருக்கின்ற நிலையிலே தான் இந்த குடியரசு தின விழா நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்வோம். தஹஜ்ஜத்திலே தொழுதுவிட்டு இந்த சமுதாயத்திற்கு யா அல்லாஹ் எந்த விதமான கஷ்டங்களும் கொடுமைகளும் நிகழக்கூடாது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் துஆவின் மூலமாகத்தான் வெற்றி பெற முடியும். எனவே அந்த துஆவை செய்து நல்ல அரசை இந்த நாட்டிலே அமைத்து இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டவனாக விடைபெறுகிறேன். வாஹித் தௌவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஃபஹ்ருதீன் சார் அவர்கள் நமக்கு முன் 5 நிமிடம் உரையாற்றுவார்கள். Our most respected president of our JMS College, prestigious secretary and eminent alims, my dear students, teaching and non-teaching faculty, I extend my hearty greetings. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu to one and all. We are celebrating, so vibrating, but at the same time, Secretary mentioned the present position today. But anyway, I go from the what is going on. First of all, I want to enlighten you. That is, what about a festival or celebration? There are so many celebrations or festivals in India. There is a national festival, religious festival, domestic festival, such festival. As far national festivals are concerned, Republic, first Independence Day, then Republic Day, then Gandhi Jayanti. These are the 3 festivals as far India is concerned for national. That is one thing. Other festivals, religious festival, we celebrate Ramzan, Bagrid, Hindu celebrate, that is not Pongal, that is Diwali, etc., etc. As for your Pongal, what I mean is, whatever we celebrate, we say according to the nature, we are celebrating. First thing, I want to enlighten you the difference between Independence Day and Republic Day. Both are confusing. What is Independence Day and what is Republic Day? Independence Day is a day
Why did you celebrate? In those days, that is before 1947, our people were under the clutches of British people. They suffered a lot. So, they took so many steps, violence, non-violence by Gandhiji, this, that. Finally, we got freedom. And we got celebrating. Next to what is Republic Day? Republic Day, another festival. After having obtained this independence, we want to rule ourselves. One gentleman, Dr. Ambedkar was there. He only classified all laws. He is called the father of laws. Ambedkar is called the father of laws. He convened a meeting and consolidated one law of fact. That is what is called constitution. On the basis of constitution, we are all living. Okay. Now, our how celebration is being done in India. Now, today we are not decided. 72nd, the whole nation is hoisting the flag throughout the country. Each and every state of India is vibrating with so methodically. In state level, in district level, collector is hoisting the flag. Office and other flags are hoisted. In Delhi, President, Vice President and Defense Minister and the chiefs of all this department, they go together and lay the wreaths. Wreaths means Malar Valayam. Sorry, our President strictly instructed me not to speak even a single word in Tamil. That is why I am talking. Whether how far you are able to understand my English, we are least worried. They will gradually know you speak only in English. I am speaking English from LKG to MA level, that is okay. But how far you are able to understand, do not know. If and then you find any difficulty, you come and get it later. They take that wreath and put on the Samadhi of Mahatma Gandhi. And they say, singing that song, Sare Jahasi Acha, that is being recited in that burial. Beating treat ceremony is done. Then parade. Parade is conducted by Army, Air Force, Navy, etc., etc. That touches our hand. This is the significance. What is the significance of getting the running that parade? Parade is as a mark of giving respect to the martyrs. That those who sacrifice their life, they are remembering. Sorry. So, the parade shows it shows the defense capacity, capability of India. Not only that, it shows the cultural heritage. Cultural heritage means, I take one point, that is, one aspect of it. And this type of living differs from state to state. I take one thing, that is dancing. So many types of dancings are there. Kathakali, Kuchipudi, Odissi, Bangara, all these are all dances. As far as Tamil Nadu is concerned, we have Bharatanatyam, an excellent dance. That is state to state different. But anyway, our Tamil Nadu takes leads. Then usually chief guests, VIPs, foreigners are invited. As our friends told, they are not going to come. They did not come because of Corona. They did not invite. Yesterday also in TV, those who are interested can watch in TV. They need not come to the spot. Like that they publish in the paper. Then
Republic Day gives the message of unity, religious harmony, equality, fraternity, everything. Such qualities inspiring people. All men are equal in the presence of Allah. All men are equal in the presence of Allah. Then next one I go to award distribution. Award distribution on the basis of the service rendered by these people, rendered by civilian. These awards are given. This awards are classified in 3 categories: Padma Bhushan, Vibhushan, Padma Bhushan, and Padma Shri. These categories are classified. Yesterday also actually one man from India, the அடிக்கடி டிவியில் வருவார்ல பட்டிமன்றம். வாட் இஸ் பட்டிமன்றம்? டிபேட். இப்போ சாலமன் பாப்பையா இஸ் கிவன் த பத்மஸ்ரீ விருது பத்மஸ்ரீ டைட்டில். சச் வேர்ட்ஸ் டிபெண்ட் அப்பான் த கெப்பாசிட்டி நேஷனல். ஃபார் திஸ் no cash, no cash payment. They should not misuse. Even for traveling in train, going by flight, no such concession. This the state is proud. It should not be misused. Now I remember the wise sayings at this occasion uttered by our Lincoln. That is, government is by the people, for the people, and of the people. By the people, for the people, and of the. Another saying I remember by John F. Kennedy. You ask what you have done to the. You don't ask what you have done to the. What you have done to the country. Don't ask what the country has done for you. What the country has done for you, don't ask. But what you have done to the country, you ask. That should be the motto. By the grace of Allah, you will have we want to lead a healthy, wealthy, and happy, prosperous life in a religious life. Take a challenge. Because of this madrasa, I have gone to this extent. And because of myself, this madrasa is getting famous and famous like that. Because you dream of becoming and going abroad by using English, this and that. Your dreams will come true because Allah is always with us. Our president has given only 5 minutes. I got so many details, so I want to stop. Okay, Assalamu alaikum.